ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பர்பிள் கெயில் தான் வடை செய்ய போகிறேன். பாருங்க, அழகாக இருக்குன்னு கலர். இது வந்து கிரீன் கெயில். இது பாருங்க, புறா கொத்தி கொத்தி பூச்சி அடிச்சாச்சு. இல்லையே காணோம், இந்த இல்லையே இல்லை. ஆனால் பர்பிள் பக்கத்தில் இருக்குது. பர்பிளை கொத்துறதில்ல, என்ன ரீசன் எனக்கு தெரியல. நான் கட் பண்ண போகிறேன்னா வண்ணாத்தி பூச்சி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். அப்பயே வந்தீங்கன்னா பீட்ரூட்டில் பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி. நான் இப்போ 7 வருஷமாக கார்டன் செய்கிறேன், 7-8 வருஷம். ஆனால் இந்த சைஸில் நான் பீட்ரூட்டில் பார்த்ததில்லை. வா, பாருங்க, பெரிய இலை, சாதம் போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. இப்போ இதையும் பர்பிள் கையிலையும் கழுவிட்டு, ஆனால் தண்ணி கொஞ்சம் மடிக்க வைக்கணும், இல்லையான்னு சொன்னால் ஒரு மாதிரி சோக்கியாக போயிடும். தண்ணியை வடிய வச்சுட்டு வறுத்தா நல்லா இருக்கும். பீட்ரூட் இப்போ தான் வருது. கையில் நாங்கள் வறுத்து சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே பாருங்கள் சைஸு மாதிரியோ. நிஜமாகவே இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய இலை பார்க்குறேன். மேபி நல்ல உரம் போல் இருக்குது. இது பர்பிள் கெயில் ரெண்டுமே இன்னைக்கு போய் கழுவிட்டு வறுத்து சாப்பிட போகிறோம். ஓகே, இது வந்து சுரக்க முத்திச்சு போல இருக்கு, நான் கவனிக்கலை. முத்தி போச்சு. குத்தி பார்த்தோம்னா தெரியும், இந்த ஹார்டாக இருக்குது. இப்போ இது நாங்கள் வெட்டி சமைக்க முடியாது, தோல் ரொம்ப இதாக இருக்கும். இதுதான் பழைய காலத்தில் காய வச்சுட்டு மலைக்கு போகும்போதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, காட்டுக்கு போகும்போது. காய வச்சு பார்த்தா உள்ளே அப்படியே ஹார்டாக வந்துடும் அந்த தோல். எங்கிட்ட இருக்க காய வச்ச லாஸ்ட் இயர் வச்சதை நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் போகிறேன். ஓகே, பாய்.